சித்தப்பா மேல எந்த கோவமும் இல்ல. பண்ண கோவம் உதவி தான் உங்களுக்கு இருக்கு. ஞாபகம் வருதா? எனக்கு ரொம்ப ஆசை. நெறைய நாள் நெனச்சிருக்கேன். எங்க சித்தப்பா வந்து எங்க அப்பாவா ஆக மாட்டாரா? அந்த ஏக்கம் இருக்கும்ல. எனக்கு எங்க அப்பாவ நான் அவர் இருந்த வரைக்குமே அவரு ஒரு முறை கூட அவர்கிட்ட நல்லா பேசுனதில்ல. ஏன்னா குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு எங்க அம்மாவ. நானும் அடி வாங்கியிருக்கேன் நெறைய. அதிகமா என்கிட்ட பேச மாட்டாரு. எங்க அப்பா கிட்ட நானும் பேசுனதில்ல. என் தங்கச்சின்னா அவருக்கு உயிரு ரொம்ப. அந்த ஃபீல் எல்லாம் இருந்துச்சு. இவர் வந்து இவர்கிட்டருந்து அந்த அரவணைப்பு கிடைக்காதான்னு நிறைய நாள் ஏங்கியிருக்கேன். அவர் கட்டி பிடிக்க மாட்டாரான்னு ஏங்கியிருக்கேன். அவர் தொட்டு பேச மாட்டாரான்னு ஏங்கியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஃபீல் வந்திருக்கு. அதெல்லாம் அந்த கோவம்லாம் எனக்கு அவர் மேலே இருக்குது இன்னுமே. அவர் நல்லா இருந்திருந்தா, நல்லா பேசி நல்லா பார்த்துட்டு இருந்திருந்தா இன்றைக்கி நான் அவங்கள எப்படி பார்த்துருந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஏதோ ஒரு வடிவத்தில் மரணம் வருது சரி, ஆனால் 2 பேரும் விபத்தில் இருக்கிறது, அடுத்தடுத்த 2 வருடங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறப்ப என்ன தோணும்? ஏன் கடவுள் நமக்கு மட்டும் இப்படி பண்ணுறாருன்னு யோசிக்கிறீங்களா? அல்லது இதை கடந்து போகணும் அப்படிங்கிறது எப்படி முதல்ல? அதுதான் யோசித்தோம். ஏன் இந்த மாதிரி நமக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பிளாங்க் ஆகிட்டு உட்காந்துட்டோம் 3 பேரும். அவங்க வீட்டில் விட்டுட்டாங்க. சரி, படிக்க போகிறோம். நம்ம பாட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு இன்செக்யூரிட்டின்றது ஃபீல் ஆகும் இல்லைங்களா? நமக்கு வந்து அடுத்த வேலை சாப்பாடு, அடுத்த வேலை துணி என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு நீடுன்னா, பேசிக் நீடுன்னா 2 பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ எனக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூரிட்டி வர டைம். 10th படிக்கிறேன், 11th படிக்கிறேன். அடுத்தடுத்து என்ன விஷயம் நடக்குன்றது தெரியும். நிறைய நாள் வந்து அரிசி காலி ஆகிடும், சாப்பிடாமல் இருந்திருக்கோம். இந்த சாப்பாடு போய் நம்ம யார்கிட்ட கேட்போன்ற ஒரு இது, வெளியில் யார்கிட்டயாச்சும் போய் கேட்டால் யாராச்சும் ஏதாச்சும் நினச்சிப்பாங்களோன்ற ஒரு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கு. ஏன் நமக்கு மட்டும் இதெல்லாம் நடந்திருக்கு? ஏன் இப்படி 2 பேரையும் எடுத்துக்கிட்டோமா? 2 பேரும் நம்மளை விட்டு போகணுமா? யாராச்சும் ஒருத்தர் இருந்திருந்தால் நம்ம இப்படி வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். ஆனாலும் எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் தான் அன்றைக்கி எங்களை தனியாக எங்கள் வீட்டுக்கு வர வச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி எடுத்த தைரியமான முடிவு தான். என்னைக்கு நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்து எங்கள் வீட்டில் தங்கி நாங்கள் சர்வை பண்ண ஆரம்பித்தோமோ அன்றைக்கி தான் சர்வைவல்னால் என்னன்றதை கற்றுக்கிட்டோம். தனியாக வந்து இந்த உலகத்தில் அம்மா அப்பாவோ இல்லாட்டியும் ஒரு பசங்க ஒழுக்கமாக வளர முடியும், ஒரு பசங்க இந்த மாதிரி நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு போக முடியுன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.